ஹாய் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் சி. 5 of Cups. ஒன் செகண்ட். இந்த நிலை மாறப்போகுது. பிரேக்கப்னால வந்து ரொம்ப கவலை அப்படின்றது தெரியுது. உங்கள் பர்சன்ட்டுமே வந்து அந்த ஒரு கவலை இருக்குது. ஸோ இந்த பிரேக்கப் சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. 9 of Cups. வாவ், உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும், விஷ் ஃபுல்ஃபில் ஆகும்னு பார்க்க முடியுது. குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு கிளாரிட்டி வந்து வரும், ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஆல்ரெடி மேரிட் பர்சன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு மெட்டர்னிட்டிக்கான வாய்ப்பும் இருக்குது, குழந்தைக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்க்க முடியுது. குயின் ஆஃப் வான்ஸ், டெத்து. பாருங்கள், அருமையாக கார்டு வந்திருக்கு. குயின் ஆஃப் வான்ஸ், டெத்து. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எண்டுக்கு வருது. அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த 10 of Wands அந்த தேர்ட் பார்ட்டிஸ்னால இவங்க அவங்க பர்சன் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ஈவன் இவங்களுக்கே அந்த தேர்ட் பார்ட்டிஸ்னால நிறைய பேர்டனாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு எண்டுக்கு வருது. கிங் ஆஃப் கப்ஸ், ஒரு இமோஷ்னல் மெச்சூரிட்டி வருது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா லவ் அண்ட் கேரிங்காக வந்துட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஈகோ இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இப்போ இது பார்க்கும்போது 6 of Swords பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா அவங்க பிரச்சனையை பார்க்கும் விதத்தில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகே, இப்போ தான் ஒரு இமோஷ்னல் மெச்சூரிட்டி அவங்களுக்கு வருது, ஒரு அன்பாகவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ Ace of Wands பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங், ஓகே, ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 72 ஹவர்ஸில் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதிய மாற்றங்கள், நியூ பிகினிங், கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க போகிறோம். ரைட், ஃபைன். ஸோ பாஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சு புதுசாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது, புதிய விஷயங்கள் வந்து வரப்போகுது. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் துளிர்க்க போகுது. பாருங்கள், பக்கத்தில் இருக்கே கார்டு, டெத்து, ஏஸ் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக இந்த நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டோன்னே எனக்கு மறுபடியும் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ஹோப் வந்து கொடுக்கும் உங்களுடைய கமெண்ட். ஓகே, ரைட். ஸோ நவ் வாட் அபவுட் தீஸ் கார்ட்ஸ்? கம்யூனிட்டி. 39. சில பேர் வந்து எப்படி தெரியுது, ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேமிலியாக மாறப்போகுது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்குது. மெச்சூர் மேன், இதான் பார்த்தோம் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு மெச்சூர் மேன் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நடுவில் ஒரு டீலிங் ஏற்படலாம், ஒரு மெசேஜ் வந்து வரலாம். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது. எதிர்பாராத இன்கம்னால் பிரச்சனை போயிட்டு இருந்தால் அந்த இன்கம் வந்துட்டு வரும், அதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. வாவ், கிஃப்ட் இஸ் தேர். ஓகே, ஈவன் மெச்சூர் மேன்ட்ட இருந்து உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வாவ், கண்டிப்பாக. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ உங்கள் பர்சன்ட்ட இருந்து ஒரு கிஃப்ட்டை கூட நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ எ பீரியட் ஆஃப் இல் ஹெல்த், டிப்ரெஷன், கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம், அது வந்து சரி பண்ணிடுங்க. வெல்த், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல, உங்களை ஃபினான்ஷியலாகவும் உங்களை நல்லா வச்சுருக்கணும், நல்ல கண்டிஷனில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகேவா? ட்ரபிள், அக்யூசேஷன்ஸ், சம்வாட் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்னால் அது ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ட்ரபிளாக தெரியுது. இன்வால்மெண்ட் வித் லா, சில பேருக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி அது ரிலேட்டடாக கோர்ட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆல்ரெடி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா A long journey, either physical or mental, will leave you wiser at the end. Elephant is there. Okay.
ஸோ இந்த ஒரு சிலர் வந்துட்டு நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து ஒரு ஜேர்னி, ஒரு ட்ராவல் பண்ணலாம். ஃபிசிக்கலாகவே ட்ராவல் போகலாம். இல்லைனா ஒரு சிலர் வந்து மென்டலி உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டில் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. டிசம்பர் மந்தில் உங்களுக்கான ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, வாவ், சூப்பர், சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேபி டிசம்பரில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். கரியரை வந்து கவனிக்க சொல்கிறாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் பேசும்போது நம்ம கரியர் கார்டும் வருது. ஸோ கரியரை கவனிங்க, அதில் நீங்கள் சக்ஸஸை எடுத்துகிட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு மாற்றம். மேரேஜ், ரைட்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் வந்து தெரியுது. அதுக்கு யாரோ ஒரு வயசானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஓகே, டெம்பரரி சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன் டெம்பரரி தான், இது மாறும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். வாவ், அகெயின் மேரேஜ், டபுள் கன்ஃபர்மேஷன். மேரேஜ் வில் டேக் பிளேஸ், ஐதர் ரொமான்டிக் ஆர் பிஸ்னஸ். சில பேர் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஒரு சிலர் பிஸ்னஸ் மூலமாக உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கான ஒரு மேரேஜ், ஒரு ரிலேஷன்ஷிப்பு க்ரியேட் ஆகலாம். அண்டு சில பேர் நீங்கள் உங்கள் பர்சனையே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டீலிங்கும் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் ரியூனியன் ஆனதுக்கப்புறம் கவனமாக இருங்க, அதை கவனமாக டீல் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டையும் வந்து கொடுத்து பழகுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ டேக் கேர். பை.